பிரியமானவர்களே, உண்மையான வழிபாடு எது என்கிற கேள்விக்கு நாம் அனைவருமே பதில் தேட அழைக்கப்படுகிறோம். வாட் இஸ் ட்ரூ வர்ஷிப்? இன்று நமக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு உலகத்தில் பல்வேறுபட்ட இடங்களில் இந்த குழப்பங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆண்டவர் இயேசு சொன்ன, அதாவது எசாயாவின் வார்த்தையை இயேசுவே எடுத்து சொல்லுகிறார். அதை அவர் இவ்வாறு சொல்லுகிறார்: இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண். இதுல 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த 4 வாக்கியங்களின் அடிப்படையில் தான் என்னுடைய மறையுரை இருக்க போகிறது. முதல் ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிங்க. இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது. ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2, இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. நம்பர் 3, மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண். இவங்க என்னதான் தலைகீழ சாமி கும்பிட்டாலும் ஒன்னும் நல்லது நடக்க போறதில்லை. பிரியமானவர்களே, இப்ப நம்ம வாசிச்சோம்ல இந்த 4 வாக்கியங்கள், புனித அந்தோனியாருடைய மறையுரைகளில் இவைதான் நிறைந்திருந்தது. ஒரு வாட்டி அந்தோனியாருக்கு கை தட்டிடுங்க எல்லாரும். அவருடைய மறையுரையில இதுதான் நிறைஞ்சிருந்தது. அவர் அடிக்கடி மக்களுக்கு சொன்னார், எனக்கு 2 தான் கண்ணு, ஒன்னு நற்கருணை, இன்னொன்னு இறை வார்த்தைன்னு அடிக்கடி சொன்னார் அந்தோனியார். அந்தோனியாருடைய திருத்தலத்தில் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எதற்காக இங்கு வருகிறோம்? நாம் என்ன செய்ய அழைக்கப்படுகிறோம்? என்ன செய்தால் உண்மையிலேயே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார்? இல்லையா? எது இறைவனுக்கு உகந்தது? கிறிஸ்தவர்களாகிய நாம் இறைவனுக்கு உகந்ததை மட்டுமே செய்ய வேண்டும். இறைவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிட்டு அது எனக்கு பிடித்ததா இருந்தது ஆகவே நான் செய்தேன் அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு பிடிச்சதை செய்யறதுக்கு கிறிஸ்தவர்களாக அழைக்கப்படல, இறைவனுக்கு பிடித்ததை செய்வதற்காகத்தான் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது உண்மை. நான் மட்டும் கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். கடவுளே, கை உயர்த்தி. அப்ப சில பேர், பாதி பேர் உங்களுக்கு இஷ்டத்தை தான் செய்றீங்களா? அப்படியா? கையை நல்லா உயர்த்த மாட்டீங்களா? கை வலிக்குதா? உயர்த்த வேண்டான்றவங்க உண்மையாவே உயர்த்தாதீங்க, மத்தெல்லாம் கை தூக்குங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see. நான் கொஞ்சம் அப்படியே பார்க்கிறேன். சிலதெல்லாம் வேணும்னே உட்கார்ந்துருக்கு. நான் தூக்க மாட்டேன், உட்கார்ந்துக்கோ. நான் ரொம்ப தெளிவா சொன்னேன், உன் இஷ்டப்படி செய்யறது கிறிஸ்தவ வாழ்வே கிடையாது, இல்லையா? இறைவனுக்கு பிடித்ததை செய்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள். ஏன் இது ஆண்டவர் இந்த நேரத்தில் சொன்னார்? சீடர்கள் கை கழுவிட்டு சாப்பிட்டு இருக்கலாமே, சுத்தமா சாப்பிட சொல்றாங்க, அவ்வளவுதானே? சுத்தமா சாப்பிட சொல்றாங்க, அவ்வளவுதானே? கிடையாது. அவர்களுடைய எண்ணம் அதுவல்ல. ஏனென்றால் இஸ்ரவேல் நாட்டிலே there is something called ceremonial washing. அவர்கள் முன்னோர்கள் சொல்லி வைத்த கழுவுதலுக்கென்று ஒரு முறை இருக்கிறது. அந்த முறையை அவர்கள் பின்பற்றவில்லை. ஆகவே அவர்கள் சீடரை குறை சொல்லவில்லை, சீடர்களின் தலைவராகிய இயேசுவை குறை சொல்லுகிறார்கள். போதுமா? அவங்க வெறும் சுத்த பத்தத்தை பத்தி பேசவே இல்லைங்க. அது எல்லாருக்கும் தெரியும், கழுவி சாப்பிடணும்னு. அவர்கள் முன்னோர்கள் சொல்லி தந்தது போல அந்த கழுவுவதற்கென்று ஒரு முறையை அவர்கள் பின்பற்றவில்லை. இது யார் சொல்லி கொடுத்தது? இது விவிலியத்தில் இல்ல. அதனால தான் இயேசு சொல்றார்,
இறை வார்த்தையில் இல்லாததை பின்பற்றுவது தவறு இல்லையா? இறை வார்த்தையில் இல்லாததை பின்பற்றுவது தவறு. தவறு மட்டுமல்ல, ஒருபடி மேல போய் சொல்லணும், அது பாவம். இயேசு ஒருபடி இன்னும் மேல போய் சொல்றாரு, இவர்கள் மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கிறார்கள், ஆகவே இப்படிப்பட்டவர்கள் என்னை வழிபடுவது வீண். எப்படிப்பட்டவங்க? தங்கள் விருப்பப்படி கடவுளை வழிபடுபவர்கள். தன்னை வழிபடுவது வீண். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ, திருச்சபை என்ன சொல்லி நம்மளை வழி நடத்துகிறதோ, இறைவார்த்தை நமக்கு என்ன சொல்லி தருகிறதோ அதன்படி வழிபடுவது மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம். ஒத்துக்கிறீங்களா? மண்டை ஆட மாட்டேங்குது. ஒத்துக்கிறீங்களா? சரி, இப்போ சப்ஜெக்ட் குள்ள போவோம். வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் எதை விரும்புகிறார்? முதல்ல சொல்லிடுறேன், ஆண்டவர் விரும்புவது என்னன்னு சொல்லிடுறேன். யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம். சமாரிய பெண்ணோடு இயேசு பேசும் பொழுது இயேசு சொன்னது, மகளே, கடவுளை உண்மையிலும் உள்ளத்திலும் வழிபட வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். சந்தோஷமா சொல்லுங்க பிரியமானவர்கள். அதுனா சோகமா சொல்ல வேண்டிய வார்த்தையா? ஹல்லேலூயா. என்ன சொன்னார் ஆண்டவர்? உண்மையில் உள்ளத்தில் வழிபடணும். இந்த மக்களின் உள்ளம் என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்குதுன்னு ஆண்டவர் இன்னைக்கு சொன்னார் இல்லையா? ஏன் அப்படி சொன்னாரு? இன்னைக்கு உதடுகள் தான் ஜெபிக்கிறது, உதடுகள் தான் துதிக்கிறது இல்லையா? ஆனால் உள்ளமோ பல உலக காரியங்களில் லயித்து போய் கிடக்கிறது. இது உண்மையா இல்லையான்னு நான் சொல்ல வேண்டாம், அவங்க உங்களுக்கே தெரியும் இல்லையா? அவங்களுக்கே தெரியும். உள்ள எதுல லயித்து போய் இருக்கிறது? உலக காரியங்களில் லயித்து போய் இருக்கிறது. அதுதான் சந்தோஷம். ஆலயத்திற்கு சிலர் வருவதே அதிசயம் நடந்து விடாதா, அற்புதம் நடந்து விடாதா என்று ஒரு சிலர் ஆலயத்துக்கு வராங்க. அப்படி ஆலயத்துக்கு வரவே கூடாது. ஆலயத்துக்கு எதுக்கு வரணும்? முதல் வாசகத்தில் நீங்க கவனிச்சீங்களா? ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இல்லையா? ஆண்டவருக்கு சேவை செய்ய அந்த கோவிலுக்கு வாங்க. அப்படி வருபவர்களுடைய ஜெபங்கள் அந்த ஆலயத்தில் கேட்கப்படும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ யாருக்கு ஆண்டவர் அதிசயம் செய்யறாரு? யாருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு? ஆண்டவரை ஆராதித்து துதித்து, ஆண்டவரை புகழ்ந்து, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும்னு ஆலயம் வராங்க தெரியுமா? அவர்களுக்கு தான் அதிசயம். சில பேரு அங்க போன அற்புதம் நடக்கும், அதனால நான் அங்க போனேன். நோ, தப்பு. அங்க போன அதிசயம் நடக்கும், அதனால போறேன், தப்பு இல்லையா? அது வெறும் எதை நோக்கி போகிற ஒரு வார்த்தையை அமைஞ்சிரும். அற்புதத்தை நோக்கி ஓடுகிற கூட்டமாக நாம் மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. அதனால நான் ஆலயத்திற்கு வருவது என் ஆண்டவரை துதிக்க, ஆராதிக்க, என் ஆண்டவருக்கு இது நாள் வரை செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த இல்லையா? என் ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நான் ஆலயம் வருகிறேன். அப்படிப்பட்டவர்களுடைய மன்றாட்டுகள் ஆலயத்தில் கேட்கப்படுகின்றன. ஹல்லேலூயா. மறக்கவே கூடாது. சரி, அப்புறம் ஆண்டவர் என்ன விரும்புறார்? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது. 1 சாமுவேல் 15:22 அழகா சொல்றார் ஆண்டவர், பலியை அல்ல கீழ்ப்படிதலையே நான் பெரிதும் விரும்புகிறேன். என்ன போட்டிருக்கு பைபிள்ல? பலியை அல்ல கீழ்ப்படிதலையே நான் பெரிதும் விரும்புகிறேன். பூ கொண்டு வந்தீங்களா இன்னைக்கு? மெழுகுவர்த்தி கொண்டு வந்தீங்களான்னு கேட்க மாட்டார் ஆண்டவர். கீழ்ப்படிஞ்சியா? இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாயா? அதுதான் ஆண்டவர் விரும்புவது. அவர் தெளிவா சொல்றார், பலியை அல்ல கீழ்ப்படிதலையே நான் விரும்புகிறேன், வேற எதுவும் இல்ல. அடுத்தது ஓசையா 6வது அதிகாரம் 6வது வசனம், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். ஓசையா 6:6, பலியை அல்ல. அடுத்தவங்க மேல இரக்கம் காட்டுறீங்களா? மகனை மகளே, ஆண்டவர் நம்மளை கேட்கிறார் பிரியமானவர்கள்.
மன்னிச்சிட்டீங்களா? இரக்கம் காட்டுறீங்களா? ஒருத்தர் மேல அன்பு கூறுகிறீர்களா? வெறுப்பு இல்லாம இருக்கிறீங்களா? அதுதான் எனக்கு முதல் வழிபாடு. அதுதான் முதல் வழிபாடு. ஆலயத்துல வந்து வால்யூமை ஏத்தி இறக்கிட்டு இருக்கிறீங்களோ? என் வாய்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது, அது வலிக்கும், தொண்டை வலிக்கும், அப்படி பண்ணாதீங்க. பலியை அல்ல இரக்கத்தையே நான் பெரிதும் விரும்புகிறேன். அடுத்தவங்க மேல அன்பு காட்டுவது, அடுத்தவர்களை மன்னிப்பது, அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வது, நமக்கு கெடுதல் செய்தவர்களுக்கும் நன்மை செய்வது, இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை செய்ய மாட்டேன், நான் இஷ்டப்படிதான் இருப்பேன், அவங்க கிறிஸ்டியன் கிடையாது. they are not Christians. பேர் வேணா பதிஞ்சு வச்சிருக்கலாம், ரெஜிஸ்டர்ல பேர் இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. அதே வசனத்துல அடுத்த வரியில இருக்கும், பலியை அல்ல கடவுளை அறிந்து கொள்ளும் அறிவையே நான் விரும்புகிறேன். அதே ஓசையா 6:6, பலியை அல்ல கடவுளை அறிந்து கொள்ளும் அறிவையே நான் விரும்புகிறேன். கடவுளை அறிந்து கொள்ளும் அறிவு, பைபிள் வசனங்கள். அதை யாரு நாடி தேடுறாங்களோ அவர்களை தான் கடவுள் அதை வழிபாடு என்று ஏற்றுக்கொள்கிறார். கடவுள் அதை தான் விரும்புகிறார். அவர் என்னெல்லாம் விரும்பியிருக்கார் பாருங்க, கீழ்ப்படிதல், இரக்கம், கடவுளை அறிய உதவும் அறிவு, அதாவது பைபிள் வசனத்தை பற்றிய அறிவு. நான் பலியை அல்ல இந்த மூன்றையே பெரிதும் விரும்புகிறேன். போதுமா? முடிஞ்சிச்சா? பலி ரெண்டாவது தான். பலியே வேண்டாம் ஆண்டவர் சொல்லல, அதையும் நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ முதலாவது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அன்பு, இரக்கம், இல்லையா, கீழ்ப்படிதல், இறை வசனம், இதுக்கு முதலிடம் கொடுத்தாதான் அடுத்தது பலி. எடுத்த உடனே பலி இல்ல, எடுத்த உடனே வழிபாடு இல்ல. நமக்கு பிரச்சனையே அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க போய் எசாயா 1வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் தயவு செய்து வீட்டுக்கு போய் படிங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். கெஞ்சி கேட்டா செய்வீங்களா? நீ எவ்வளவு கெஞ்சினாலும் செய்ய மாட்டேன், அப்படிதானம்மா? செய்வீங்களா? உங்க காலில் விழுந்து கேட்கிறேன். எசாயா 1வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வீட்டுல போய் தயவு செய்து இன்னைக்கு வீட்டுல சாப்பிட்றதுக்கு முன்னாடி உட்கார்ந்து படிச்சுட்டு நீங்க சாப்பிடுங்க. ஆண்டவர் ரொம்ப சொல்றாரு இல்லையா, மகனே மகளே, நீங்க கொண்டாடுகிற விழா அல்ல நான் விரும்புகிற விழா. நம்ம கத்தோலிக்க மக்கள் எதுல ரொம்ப திருப்தி ஆயிடுவோம்? திருவிழா எடுத்துட்டா திருப்தி ஆயிடும். இந்த வருஷம் திருவிழா முடிஞ்சிச்சு, வெரி குட். 9 நாள் திருவிழா எடுத்தோம், 9 நாளும் தேர் எடுத்தோம், திருப்தி ஆயிடும்ல. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, நீ தேர் எடுக்கிறதுக்கு முன்னாடி அன்பு செலுத்தினாயா? நீ தேர் எடுக்கிறதுக்கு முன்னாடி மன்னித்தாயா? தேர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒற்றுமையாக வாழ்ந்தாயா? நீ திருவிழா கொண்டாடுவதற்காக கடவுளுடைய பிள்ளையாக மனமாற்ற பெற்று வாழ்த்தாயா? ஆண்டவர் கேட்கிறாரு. அது நமக்கு வலிக்கும் இல்லையா? இது ஈஸி. எதெல்லாம் ஈஸியா நம்ம வந்துருவோம். அப்படின்னு கேட்டு பாருங்களேன், ரொம்ப கஷ்டம் இல்ல? வீண் ஆடம்பரங்கள், படாபரங்கள், அதுக்குதான் அதிகமான முக்கியத்துவம். ஏன்னா அதுதான் வெளியில தெரியுது இல்ல, வெளியில தெரியுது விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம். ஆண்டவர் சொன்னாங்க, நீ உள்ளத்தில் வழிபடணும். அது செகண்டரி. திருவிழா மற்ற காரியங்கள் வெளியே அடையாளம்னா செகண்டரி, அது இரண்டாம் இடம். அந்த முதல் நிலையை பூர்த்தி செய்யாதவரை பிரியமானவர்களே, உங்கள் வழிபாடு வீண். நானா சொன்னேன் பைபிள் சொல்லிருக்கு, இப்படிப்பட்டவர்கள் வழிபடுவது வீண். போட்டுக்கா பைபிள்ல. அப்ப அவங்க வழிபட்டாலும் அவர்கள் கேட்பது அவங்களுக்கு கிடைக்காது. இந்த வழிபாடு பூசையில ஃபாதர் வந்து நற்கரனை தூக்கி வச்சிருப்பார். வச்சிட்டு இருக்கும்போது பங்குல ஒரு எப்போ எந்த நேரத்துல ஃபாதர்
நற்சனமே குறித்து நிற்பார். 10 பிள்ளைங்க ஆரம்பிச்சு யார பாக்குறோம்? அங்க யார பார்த்திருக்கணும்? ஏன் செய்யல? ஏன் செய்யல? டான்ஸ் அனுப்பிங்க. அதுக்கு போடுற ஸ்டெப் அந்த அம்மா வேற ஓரமா நின்று, ஏய் அப்படி ஆடுறி, ஏய் இப்படி ஆடுறி, ஏய் அந்த பக்கம் ஆடி, ஏய் இப்படி ஸ்டெப் போடுறி. பூசையில கோரியோகிராஃபி டான்ஸ் சொல்லி கொடுத்துன்னு இருப்பாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ம திருப்பள்ளியில இப்பெல்லாம் நிறைய ஒரு காமெடிலாம் நடக்கும். அது என்ன தெரியுமா? அது என்னது? அடையாள காணிக்கை. அந்த மாதிரி ஒரு காணிக்கை உலகத்துல நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை. பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. காணிக்கைனா கொடுக்கணும் கோயில்ல. பைபிள் வசனம் இருக்கு, 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். உங்கள் மனதில் தீர்மானித்தபடி காணிக்கை கொடுங்கள், முக வாட்டத்தோடு காணிக்கை கொடுக்காதீர்கள். இல்லையா? முக மலர்ச்சியோடு காணிக்கை கொடுப்பவர் தான் கடவுளுக்கு பிரியமானவர். மற்ற சபைங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. கத்தோலிக்க திருச்சபையில நீங்க போடுற ஒவ்வொரு ரூபாவும் கணக்காயிடும், கணக்குல வந்தே தீரும். புரிதுங்களா? மற்ற இடத்துல நீங்க கேட்க முடியாது. அது எந்த இடம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா மற்ற இடத்துல நீங்க காணிக்கையில கணக்கெல்லாம் கேட்க முடியாது. ஆனா இங்க நீங்க போடுற ஒரு ரூபாய் கூட அக்கவுண்டட். இல்லையா? நீங்க கவலையே பட வேண்டாம். ஆனாலும் நம்ம ரொம்ப அழுவாங்க. மாத சந்தா 50 ரூபாய்க்கு தாண்டாது சில வீடுங்க. பார்த்துருக்கீங்களா? அதிலும் குறிப்பா அதுக்கு நல்லா சம்பாதிக்கிற கும்பலா இருக்கும். இந்த 50 ரூபா 100 ரூபாய் கட்டுற சந்தா கட்டுற கும்பல் போய் பாருங்களேன், நல்லா சம்பாதிக்கிறதா இருக்கும். பெருமைக்காக செய்யும். டொனேஷன் 10,000 அப்படி கொடுப்பாங்க பெருமைக்கு. பிரியமானவர்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல. காணிக்கை மனமு வந்து கடவுளுக்கு கொடுக்கணும் இல்லையா? ஆனா ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு, காணிக்கை கடவுள் காரியத்துக்கு கொடுக்கப்படுகிறது. மனசார கொடுங்க. கொடுக்க இயலாதவங்களை பத்தி கவலை கிடையாது. பாவம், ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்களால முடிஞ்சதை கொடுங்க, தப்பே கிடையாது. ஆனா இருந்துகிட்டு சில பேர் இல்லாம கொடுப்ப இருப்பாங்க தெரியுமா? அதுலயும் பிரியமானவர்களே நல்லா யோசிச்சு பாருங்க. காணிக்கை என்பது கடவுளுக்கு கொடுக்கிறது. இதுல என்ன காணிக்கை வச்சிருக்கிறான்? பேருக்கு பேர் என்ன? அது பேர் என்ன? அடையாள காணிக்கை. ஒண்ணு தர்மாக்கோல்ல இதயம் வெட்டின்னு வரும். தர்மாக்கோல்ல ஒரு இதயம் அப்படி வெட்டிட்டு வந்து, ஆண்டவரே, இந்த தர்மாக்கோல் எப்படி வெண்மையாக இருக்கிறதோ அதுபோல எங்கள் இதயங்களும் வெண்மையாக இருக்கும்படி இந்த தர்மாக்கோலை காணிக்கை ஆக்குகிறோம், இதை ஏற்றருள்வாய் இறைவா. மூஞ்சிலேயே குத்தலாமான்னு ஒரு கோவம் எனக்கு. அப்போ தர்மாக்கோலை வெட்டி எடுத்துன்னு வந்து அடையாள காணிக்கையா. ரெண்டு கிளாஸ்ல தண்ணி எடுத்துன்னு வருவாங்க இல்லையா? ஒரு இதுல வந்து மண்ணு போட்டிருப்பாங்க, ஒரு இதுல சக்கரை போட்டிருப்பாங்க. ஜபம் பாருங்களேன். ஆண்டவரே, இந்த 2 டம்ளரில் ஒரு டம்ளரில் மண்ணு கரைந்து கலங்கி இருக்கிறது, அதுபோல எங்கள் வாழ்க்கை கலங்கி இருக்கிறது. இன்னொரு டம்ளரில் சர்க்கரை போட்டு அது நிறைந்து சுவையாய் மாறி இருக்கிறது, அதுபோல எங்கள் வாழ்க்கையும் சுவையாய் மாறுவதற்காக இதை காணிக்கையாக்குகிறோம், ஏற்றருள்வாய் இறைவா. எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. அடையாள காணிக்கை திருப்பலியில கொடுக்க கூடாதுன்னு ஆயர் பேரவையே முடிவு பண்ணிட்டாங்க. இப்பவும் தூக்கிட்டு வருதுங்க அடையாள காணிக்கை இல்லையா? ஒண்ணுமே புரியல. நம்ம சர்ச்சில் ஒரு சில விஷயங்கள்லாம் ஏடா கூடமா அவங்கவுங்க இஷ்டம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. வழிபாடு எதுங்க வழிபாடு? ஆண்டவரை ஆராதிக்கிறது, அந்த தெய்வ பயத்தோட வந்து ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறது எவ்வளவு பெரிய காரியம் இல்லையா? புனித அந்தோனியார் திருப்பலி எவ்வளவு மேன்மையானதுன்னு சொல்லியிருக்கிறாரு. புனித பியோ திருப்பலியை பத்தி எவ்வளவு பேசி இருக்கிறாரு. நம்மளுடைய புனிதர்கள் எல்லாம் இந்த திருப்பலியின் மகிமையை எவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க. திருப்பலியில தானே ஆசீர்வாதம். திருப்பலியில இயேசுவே வராருங்க. திருப்பலியில இயேசுவே தொடரும். சாமியாருங்க முக்கியம் இல்லைங்க இல்லையா? அவர்கள் இயேசுவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். திருப்பலியில் நான் இயேசுவை தொடுகிறேன். ஜபக்கூடத்துக்கு ஓடுறீங்களே, அதிசயம் அற்புதம் வேணும்னு எங்கெங்கயோ ஓடுறீங்களே, திருப்பலிக்கு வாங்க. திருப்பலியில ஆசீர்வாதம். ஏன்னா திருப்பலியில வர்றது யாரு? இயேசு வராரு. நம்ம இயேசுவை தொடரும். அதை விட யாருங்க உங்களுக்கு அதிசயத்தை கொடுத்துட முடியும்? யாருங்க உங்க மண்டை இப்படி குழப்பி வச்சிருக்கிறா? அந்த ஜபக்கூடத்துக்கு போனா சரியாயிடும், இந்த ஜபக்கூடத்துக்கு போனா சரியாயிடும். திருப்பலிக்கு வந்து இயேசுவை தொட்டால் ஆசீர்வாதம் பெற மாட்டோமா? ரொம்ப அழகா இருக்கு பைபிள்ல இல்லையா? ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், எனக்கு பலி அல்ல கீழ்ப்படிதல், இரக்கம், கடவுளை அறிகின்ற அறிவு, அதாவது இறை வசனம்,
இதை நீங்கள் கொண்டிருந்தால் அதுதான் முதன்மையான வழிபாடு. இன்னொரு இடத்துல சொல்றார், நாகும் 6வது அதிகாரம், மன்னிக்கவும், மீகா 6வது அதிகாரம் 8வது வசனம். அதுலயும் அழகா இருக்கு. என்ன தெரியுமா சொல்லிருக்குது? உங்களுடைய நேர்மையான வாழ்க்கை, அதுக்கப்புறம் தாழ்ச்சியாக கடவுளுடைய வசனத்தின்படி வாழ்வது, அடுத்தவர் மீது இரக்கம் கொள்வது. நேர்மையான வாழ்க்கை, அடுத்தவர் மீது இரக்கம் கொள்வது, கடவுளுடைய கட்டளைகளின்படி தாழ்ச்சியாக வாழ்வது. இதை தானே கடவுள் உங்களிடமிருந்து விரும்புகிறார். அவர் வேறு என்ன கேட்கிறார்? இப்படி இருக்கு பைபிள் வசனம். எப்படி இருக்கு? அவர் வேறு என்ன கேட்கிறார்? இதை தானே கேட்கிறாரு. ஆனா நம்ம வாழ்க்கையில வழிபாடு என்று சொல்லிவிட்டாலே வெறும் பாடல், ஆராதனை, துதி, அது மட்டுமல்ல வழிபாடு. வழிபாடு என்பது என் வாழ்க்கை. இன்னைக்கு திருப்பதி முடிஞ்சு வீட்டுக்கு போறோம், அதுவும் வழிபாடுதான். வீட்டுல ஒருத்தர் நல்ல குடும்பத்தை வழி நடத்துறாரு, கடவுளுக்கு உகந்த வழிபாடு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒருவர் தன் பிள்ளையை ஒழுக்கமாக வளர்க்கிறார், வழிபாடு, கடவுளுக்கு பிடிச்சது இல்லையா? உங்க பிள்ளைங்களுக்கு அடுத்தவங்களை மன்னிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறீங்க, எதிரி அன்பு செய்ய சொல்லி கொடுக்குறீங்க, வழிபாடு. நீங்க உங்க வேலை செய்யற இடத்துல லஞ்சம் வாங்க மாட்டீங்க, கடவுளுக்கு உகந்த வழிபாடு. நான் சொல்றது புரியுதா? நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, ஆண்டவரை துதித்து ஆராதிச்சுட்டு சர்ச்சில் இருக்கிற 4 பேரோட அன்பை பகிர்ந்து கொள்கிறீர்கள், வழிபாடு. பிரியமானவர்களே, ஆண்டவர் இதை வைத்துதான் நம்ம இறுதி நாளில் தீர்ப்பளிப்பார். மத்தேயு 25வது அதிகாரத்தில் இருக்கே, தாகமா இருந்தேன், தண்ணி கொடுத்தியா? ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தாயா? பசித்திருந்தேன், எனக்கு உணவளித்தாயா? சிறையில் இருந்தேன், சந்தித்தாயா? நோயிற்று இருந்தேன், என்னை வந்து பார்த்தாயா? ஆண்டவர் கேட்கிறாரா இல்லையா? நல்ல காரியங்கள், அதாவது ஜெபத்தில் ஊன்றியவர்கள், கடவுளுடைய வசனத்தில் ஊன்றியவர்கள் தான் நற்காரியங்களை செய்வார்கள். அதனால ஜெபம் தேவையில்லைன்னு சொல்லல. ஜெபம், சாப்பாடு, நல்ல செயல்கள், தண்ணீர். சாப்பாடு தண்ணீர் ரெண்டு முக்கியம். சாப்பாடு மட்டும் முக்கியம் இல்லை, தண்ணீர் மட்டும் முக்கியம் இல்லை, இது ரெண்டும் சேரணும். அதைத்தான் வழிபாடு என்கிறார் ஆண்டவர். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகம் கற்றுக் கொடுத்த கட்டளைகளை கூட நம்ம மதிக்கிறோம், ஆனா கடவுள் கட்டளைகளை மதிக்கிறதே இல்லை. ஒரு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேங்க, தட்டு, அதுல ஒரு 7-8 தட்டு. சொல்லுங்க, எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க போறது கிடையாது. வளையல், பவுடர் டப்பா, என்னென்னமோ வச்சிருக்கு. என்னங்கண்ணா இதெல்லாம் சாங்கியம்? என்னவா சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க, வாயை திறந்து சொல்றீங்க மரியாதையா. சாங்கியம். எனக்கு சொல்லுங்களேன், எனக்கு அறிவில்லை, தயவு செய்து எனக்கு சொல்லுங்க, அது எப்படி சாங்கியமாகும்? அது எப்படி சாங்கியமாகும்? அந்த பிள்ளைகள் இன்று திருமணம் செய்து கொள்ள முன் வந்திருக்கிறார்கள் இல்லையா? இசைவை தெரிவித்திருக்கிறார்கள், அவர்கள் ஒப்புதலை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே பெற்றோர்கள், உறவினர்கள், திருச்சபை முன்னிலையில் அவர்களுக்கு அன்று அந்த நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது. அது வரைக்கும் கரெக்ட். இந்த கீழே வச்சிருக்கிறீங்களே, என்னது அதெல்லாம்? ஏய், என்னடி சந்தனம் இல்லை, கல்கண்டு போடவே இல்லை, இதை பார்க்கறதுக்குனே நம்ம சொந்தக்கார பையன் 10 பேர் உட்காந்துருப்பான். 5 தட்டு தான் இருக்குது, 6வது தட்டை காணோம். அதுங்க 2 நல்லா வாழ்றது முக்கியம் இல்லை, எது முக்கியம்? 6வது தட்டு வைக்கலையா? இதுங்கெல்லாம் நம்ம சொந்தக்கார கூட்டத்தில் இருக்குது, அதுங்க இருக்குது இல்லை, இங்கேயும் ஒரு சிலது இருக்கும். இதை பார்க்குற கூட்டம் இங்கேயும் இருக்கும், உள்ள குத்தம். இப்போ குத்தட்டம் தான் சொல்கிறேன் இல்லையா? எப்படிங்க அது சம்பிரதாயமாகும்? எனக்கு சொல்லுங்க. பிள்ளைங்க 2 பேரும் மனசு ஒத்து வாழ்ந்தாதாங்க கல்யாணம், இல்லைன்னா டைவர்ஸ் இல்லை. நீங்க பண்ணி வைக்கிற சம்பிரதாயத்தில் எங்க இருக்குது? நீங்க கேட்குறீங்களா? எங்கேயாவது யாராவது சொன்னா கேட்குறீங்களா? கேட்கறதே இல்லை. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, நகம் சாயங்காலத்துக்கு மேலே 6 மணிக்கு மேலே நகம் வெட்டினா தர்திரம். சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நகம் வெட்டினா தர்திரம். ஏன் சொன்னா? அந்த காலத்தில் நகை வெட்டி கிடையாது, நகத்தை வெட்டுறதுக்குன்னு ஒரு மிஷினு கிடையாது. அதனால எப்படி வெட்டுவாங்க? கத்தியில் வெட்டுவாங்க, அருவாமனையில் வெட்டுவாங்க நகத்தை. நைட்டில், அப்போ எல்லார் வீட்லையும் கரண்ட் கிடையாது அந்த காலத்தில், விளக்கு தான். அதனால இருட்டு நேரத்தில் கத்திலையோ அருவாமனையிலையோ நகத்தை வெட்டினா கையை காலை வெட்டிக்க போறன்றதுனால அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அறிவா நகத்தை வெட்டாதுன்னு சொன்னான். காலங்காலமாக அது எப்படி வந்துருச்சு? இப்போ 6 மணிக்கு மேலே நகை வெட்டினா
என்னம்மா சொல்லுங்க, எப்படிங்க தரித்திரமாவும்? இப்பதான் வந்துருச்சுங்களே நகை வெட்டி, வெட்டலாமே. இன்னும் அப்படியே இருக்குது பத்தியா? இதுதான் இந்த பழமைகளை பிடித்து தொங்குவது. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் இதெல்லாம் பார்க்கறது இல்லை. அதனால தான் இந்த திருஷ்டி போட்டு வச்சுட்டு வருவாங்க பிள்ளைங்க, குழந்தைங்க. நான் நிறைய நேரம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அது வைக்காதீங்க, அது வைக்காதீங்க, தப்புங்க அது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிறிஸ்தவங்களுக்கு பொருந்தாதுங்க, நிறைய நேரம் சொல்லியிருக்கிறேன். பார்த்தீங்களா, மனுஷன் சொல்லி கொடுத்ததை கூட நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் பைபிள் வசனத்தை நம்ம ஃபாலோவே, பார்த்தீங்களா, மனுஷன் சொல்லி கொடுத்த தவறான மூட நம்பிக்கைகளை நாம் தவறாமல் பின்பற்றுகிறோம். அதுல ஒரு தட்டு குறைஞ்சா கூட விடுறதில்லை, நம்ம ஒரு தட்டு குறைஞ்சா கூட விடுறதில்லை. ஆனா வசனத்துல அதை பத்தி கவலை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என் வசனத்தை புறக்கணிக்கிறீர்கள், ஆனால் மனிதர்கள் கற்பித்தவற்றையோ நீங்கள் தலைமேல் வைத்து கொண்டாடுகிறீர்கள். அதனாலதான் கெஞ்சி கேட்கிறேன். இது இன்னும் நிறைய பேர், 1000 பேர் பார்ப்பாங்க. நான் எல்லார் காலையும் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், கிறிஸ்தவர்கள் சாதி பார்க்க கூடாது, கிறிஸ்தவர்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு இந்த மாதிரி சாங்கிய சம்பிரதாயம் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவரை மகிமைப்படுத்துவது தான் நம்முடைய வாழ்க்கை. அடுத்தவர்களுக்கு நன்மை செய்வது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை. எதிரிகளுக்கு மீது இரக்கம் காட்டுவதுதான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை. இறை வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை. இயேசு இதை தான் விரும்புகிறார். அந்தோனியாரும் இதைத்தான் போதித்தார். இதற்காக நீங்கள் ஆலயத்திற்கு வாங்க, ஆண்டவர் பல அதிசயங்களை நிச்சயமாய் செய்வார். எப்பா? அவருக்கு பிடித்த காரியங்களை செய்யும் பொழுது. பிடிக்காத உலக காரியங்களை எல்லாம் செஞ்சுட்டு நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவரை துதிக்கிறேன், நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன்லாம் சொல்லாதீங்க. அதே மாதிரி ஆலயத்துக்குள்ள வந்து மட்டும் நம்ம சில பேர் ஜபிப்பாங்க, ஆனா they don't pray in their homes. வீட்ல எல்லாம் ஜபிக்கிறதே இல்லை நிறைய பேர். குடும்ப ஜபமே இல்லை, இல்லையா? வீட்ல ஜபிக்கிறது இல்லை, வேலையில ஜபிக்கிறது இல்லை. பிரியமானவர்களே, வேலை செய்யற இடத்துல ஜபிக்க முடியும், வேலை செய்யற இடத்துல ஜபிக்க முடியும். பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது ஜபிச்சு அனுப்புங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகள் தலை மீது கை வைத்து ஜபிங்க, டெய்லியும் ஜபிங்க. உங்கள் வழியாக இறைவன் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அந்த பிள்ளைங்களுக்கு அது தெரியணும். பிள்ளைங்களுக்கு மரியாதையே இல்லை, இப்பெல்லாம் மரியாதையே இல்லை. அப்படி வந்தா பையன் அங்கிருந்து சொல்றான், ஹாய் ஃபாதர்ன்றான். என் காதுல வேற விழுந்துச்சு, இல்லையா? அவ்வளவுதான் இன்னைக்கு மரியாதை. நீங்க அதை முதல்ல சொல்லி கொடுங்க. அவன் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறது முக்கியம் இல்லை, என் பிள்ளை ஒழுக்கத்தை படிக்கிறது தான் முக்கியம். என் பிள்ளை குவாண்டம் பிசிக்ஸ் படிக்கிறது முக்கியம் இல்லை, என் பிள்ளை இறைவசனம் படிக்கிறது முக்கியம். இந்த இறைவார்த்தை அவனை ஒழுக்கமாக்கும். இந்த இறைவார்த்தை இந்த சமூகத்தின் மீது அன்பை பொழிய செய்யும். இந்த இறைவார்த்தை அடுத்தவர்களுக்கு நல்லதை செய்ய சொல்லிக் கொடுக்கும். இந்த இறைவார்த்தை தான் என்னையும் இந்த சமுதாயத்திற்கும் நன்மையை கற்றுக் கொடுக்கும். அதனாலதான் அந்தோனியார் இறைவார்த்தையை வல்லமையா போதிச்சாரு. இதை தவிர்த்து வேறு வழிபாடு இல்லை. பிரியமானவர்களே, இந்த உலகம் சொல்லி தருகிற சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாது. புரியுதா? தயவு செய்து நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். சொந்தக்காரன் கேட்கிறான், அவன் இல்லைன்னா கல்யாணத்துக்கு வரமாட்டான், பரவாயில்ல, 2 பிரியாணி மிச்சம். அவன் வரலன்னா 2 பிரியாணி மிச்சம். என் பிள்ளைங்களை நான் தான் பார்த்துக்கணும். அதுங்க தெய்வ பயத்தோடு இருந்தா கடவுள் என் பிள்ளைங்களை பார்த்துப்பாரு. அந்த 2 வராத சொந்தக்காரன் என் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். அவர்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஆண்டவரை குறித்து அச்சப்படுங்கள், இல்லையா? ஃபாதர் மொய் வராம போயிடுமே, அவன் வீட்டுக்கு நான் 5000 ரூபாய் வச்சனே, ஆண்டவர் 5 கோடி தருவார் மகளே. அவன் கொடுக்க வேண்டிய 5000 ரூபாய் நமக்கு வேண்டாம். மொய் வரணும், சொந்தக்காரன் வரணும்னா அது நன்மைத்தனத்திற்காக நடக்கட்டும், இல்லையா? சில பேர் இதுக்குனே வருவாங்க, மொய் வைக்கிறதுக்குனே ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஃபங்க்ஷனே எதுக்கு? வேண்டாம், கடவுள் தான் எனக்கு பிரதானம். ஆகவே இந்த நாளில் இந்த 4 வார்த்தைகளை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். 4 வார்த்தை நான் எப்பவுமே மறக்க கூடாது. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் தன் பிள்ளைகளுக்கு. என்ன தெளிவா சொன்னாரு? முதல்ல இன்னைக்கு 4 சொன்னனே. முதல்ல, இவர்கள் உதட்டளவில் தான் என்னை போற்றுகிறார்கள். நம்பர் 1, இனிமே நம்ம உதட்டளவில் போற்றக்கூடாது, ஆண்டவரை
மனசார வயிறார ஆண்டவரை போற்றணும், துதிக்கணும். நம்பர் 2, இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்குள் வாழணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழணும், இல்லையா? 3வது, மனிதர்கள் கற்றுக் கொடுக்கிற தவறான படிப்பினைகளை தயவு செய்து பின்பற்றாதீர்கள். மனிதர்கள் கற்றுக் கொடுக்கிற நல்ல படிப்பினைகளை பின்பற்றுங்க. மனிதர்கள் கற்றுக் கொடுக்கிற தவறான படிப்பினைகளை தயவு செய்து பின்பற்றாதீர்கள். 4வது, இப்படியெல்லாம் செய்தால்தான் என்னுடைய வழிபாடு கடவுளுக்கு பிடிக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். இதையெல்லாம் செய்யாம நான் எத்தனை வருஷம் வழிபாடு செய்தாலும் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு அந்த வழிபாடு வீண். ஆமென், ஆமென், ஆமென்.